ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட்டு ரத்தம் கெட்டியாக இருக்கும். நம்ம அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணுங்க. கட்டி இல்லாமல் கையிலேயே பிசைஞ்சுக்கிறணுங்க. ஸ்பூன்லலாம் அது பிசைய முடியாது. இது மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ வாங்க நம்ம பொரியல் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கீங்க. சீரகம் நல்லா பொரியட்டுங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டுங்க. நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அதையும் போட்டுக்கிறேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேங்க. இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டிருக்கீங்க. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு ரத்தத்தை அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கெட்டியாக வருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருங்க. அது அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அடி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. அதளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சளி பிடிச்சவங்க, நெஞ்சு சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் சரியாயிருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தேங்காய்ச்சில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். தண்ணி மட்டும் நம்ம வற்றுற அளவுக்கு நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கிடணுங்க. அப்போ தாங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வத்திருச்சு. இந்த தேங்காய் துருவல் மிளகுத்தூள் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.